Hello everyone, நான் உங்கள் மந்த்ரா தீபக். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 4க்கான டே 1 கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. ஸோ டே 2 போகிறவங்களுக்கு ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, உங்கள் கம்யூனிட்டி வைஸ் எப்படி செக் பண்ணணும், ஸோ நாளைக்கு போகிறவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எப்படியெல்லாம் இருக்குது, இன்றைக்கி எவ்வளோ டே 1ல் அதாவது ஜான்வரி 22ல் 2025ல் எவ்வளோ ஃபில்ட் ஆகிருக்கு, எவ்வளோ வேக்கன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டெய்லி கவுன்சிலிங் அப்டேட் அண்டு இந்த மாதிரி பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் மந்த்ரா தீபக் எம்டிங்கிற டெலகிராம் சேனலில் டேரெக்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறோம். தெளிவாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம், வாட்ஸ்அப் எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் கொடுத்துருக்கு. தெளிவாக பார்த்து அக்சஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டே 1க்கான கவுன்சிலிங் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் 400 மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க. இன்றைக்கி டே 1ல் எவ்வளோ ஆப்சண்ட் ஆகிருக்குன்னா 3 மெம்பர்ஸ் மட்டும்தான் ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. ஓகே, ஸோ ரிமைனிங் 397 வந்து ஃபில்ட் ஆகிடுச்சு. ஸோ 3 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இன்றைக்கி ஆப்சண்ட் ஆகிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா உங்களுக்கு விஏஓக்கான ஜென்ரலில் உங்களுக்கு 56ல் 34 ஃபில்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் 22 அவைலபிளாக இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் உங்களுக்கு 19ல் 16 வேக்கன்சி ஃபில்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் 3 தான் இருக்குது. அண்டு ரிமைனிங் எக்ஸ் சர்வீஸ்மேன் இதெல்லாம் எதுவுமே ஃபில் ஆகலை. ஓகே, நம்ம ஃபில் ஆனது மட்டும் தான் நம்ம பார்த்துக்கலாம். அண்டு ஜென்ரல் விமென்ஸில் உங்களுக்கு பர்டிகுலராக 25 வேக்கன்சி இருக்குது. அதில் விஏஓவில் மட்டும் நம்ம பார்க்குறோம், ஜேஏ கிடையாது, விஏஓ மட்டும். அதில் 11 ஃபில்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் 14 இருக்குது. ஜென்ரல் விமென்ஸ் வித் பிஎஸ்டிஎம்மில் 7க்கு 5 ஃபில்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் வேக்கன்சி 2 இருக்குது. அண்ட் ஆல்சோ பிசியில் விஏஓக்கு பிசி கம்யூனிட்டியில் ஜென்ரலில் 53க்கு 23 ஃபில்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் 30 இருக்குது. அண்ட் பிசி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்மில் 15 வேக்கன்சிக்கு 6 வேக்கன்சி வந்து ஃபில்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் 9 தான் இருக்குது. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பிசி விமென்ஸுக்கு உங்களுக்கு பர்டிகுலராக வந்து பிசி விமென்ஸில் 21ல் 3 ஃபில்ட் ஆகிருக்கு. ரிமைனிங் 18 இருக்குது. பிசி விமென்ஸ் வித் பிஎஸ்டிஎம்மில் 5ல் 1 ஃபில்ட் ஆகிருக்கு. ரிமைனிங் 4 இருக்குது. ஓகே. அண்ட் எம்பிசி ஜென்ரலில் 38க்கு 14 வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஃபில்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் 24 இருக்குது. எம்பிசி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்மில் 12க்கு 13 ஃபில்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் 3 வேக்கன்சி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிசி விமென்ஸுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு 13ல் 2 வேக்கன்சி தான் ஃபில் ஆகிருக்கு. ரிமைனிங் 11 வேக்கன்சி இருக்குது. எம்பிசி விமென்ஸ் வித் பிஎஸ்டிஎம்மில் 4க்கு 1 வேக்கன்சி ஃபில்ட் ஆகிருக்கு. ரிமைனிங் 3 இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு பர்டிகுலராக வந்து எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்சியில் உங்களுக்கு பர்டிகுலராக வந்து 24க்கு 6 வேக்கன்சி ஃபில்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் 8 இருக்குது. அண்ட் எஸ்சி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்மில் 9ல் 3 ஃபில்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் வந்து 6 வேக்கன்சி இருக்குது. ஸோ பிசிஎம்மில் உங்களுக்கு பர்டிகுலராக வந்து எதுவும் ஃபஸ்ட்டு டேயில் பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டேயில் வந்து உங்களுக்கு எதுவுமே ஃபில் ஆகலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் எஸ்சி விமென்ஸில் 12க்கு அப்படியே டேரெக்டாக 12 வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது. எஸ்சி விமென்ஸில் 12 அவுட் ஆஃப் 12 அப்படியே இருக்குது. எஸ்சி விமென்ஸ் வித் பிஎஸ்டிஎம்மில் 2 வேக்கன்சியில் 1 வந்து ஃபில்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் 1 தான் இருக்குது. ஓகேங்களா. அண்ட் எஸ்டி எதுவுமே ஃபில் ஆகலை. அப்போ டோட்டலாக வந்து விஏஓ வேக்கன்சி 402ல் 129 ஃபில்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் 273 வேக்கன்சி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் வேக்கன்சியில் டே 1ல் எண்ட் ஆஃப் டேயில் எப்படி இருக்குன்ட்டு. ஜென்ரலில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 535ல் 79 ஃபில்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் 456 இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்க்கு 155க்கு 32 ஃபில்டு. ரிமைனிங் 123 இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் விமென்ஸில் 223க்கு 35 ஃபில்ட் ஆகிருக்கு. ரிமைனிங் 188. ஸோ ஜென்ரலில் விமென்ஸ் வித் பிஎஸ்டிஎம்மில் உங்களுக்கு 59 வந்து வேக்கன்சிக்கு 12 ஃபில்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் 47 வேக்கன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிசி அதாவது ஜேஏல பிசி ஜென்ரலில் 465க்கு 33 ஃபில்டு, 432 ரிமைனிங் வேக்கன்சி இருக்குது. பிசி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்மில் 127க்கு 8 ஃபில்ட் ஆகிருக்கு. ரிமைனிங் 119 இருக்குது. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிசி விமென்ஸ். ஓகே, பிசி விமென்ஸில் 195க்கு 8 தான் ஃபில்ட் ஆகிருக்கு. ரிமைனிங் 187 இருக்குது. பிசி விமென்ஸ் வித் பிஎஸ்டிஎம்மில் 46க்கு 3 ஃபில்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் 43 வேக்கன்சி அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் எம்பிசி
ஸோ எம்பிசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் 354 வேகன்சிக்கு 22 ஃபில்ட் ஆயிடுச்சு, 332 ரிமைனிங் இருக்குது. ஜென்ரல் எம்பிசி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்மில் 99ல் 8 வேகன்சி தான் ஃபில்ட் ஆகிருக்கு, ரிமைனிங் 91 வேகன்சி அப்படியே தான் இருக்குது. எம்பிசி விமென்ஸில் உங்களுக்கு 140க்கு 4 வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு, 136 அப்படியே தான் இருக்குது. எம்பிசி விமென்ஸ் வித் பிஎஸ்டிஎம்மில் 35க்கு ஒரு வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, ரிமைனிங் 34 வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பிசிஎம் ஜேஏல பிசிஎம்மில் ஜென்ரலில் ஒரே ஒரு வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு, 62 ரிமைனிங் அப்படியே தான் இருக்குது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எஸ்சிஏ கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ ஜென்ரலில் ஒரே ஒரு வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, 48 அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்சியில் ஜென்ரலில் 459க்கு 6 ஃபில் ஆகிருக்கு, ரிமைனிங் 453யும். ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்மில் 68ல் 2 ஃபில் ஆகிருக்கு, 66 வேகன்சி ரிமைனிங் அப்படியே தான் இருக்குது. எஸ்சி விமென்ஸில் 2 வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு, ரிமைனிங் எல்லாமே அப்படியே தான் உங்களுக்கு இருக்குது. அண்ட் எஸ்டி வேகன்சி எதுவுமே ஃபில் ஆகல. அப்போ டோட்டலாக வந்து இங்கே உங்களுக்கு 257 வேகன்சி வந்து ஃபில்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் அது தனியாக கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் அதுவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 17ல் அவுட் ஆஃப் 11 வந்து பார்த்தீங்கன்னா 11 ஃபில்ட் ஆகிருக்கு, ரிமைனிங் வந்து 6 வேகன்சி. அப்போ டோட்டலாக வந்து ஃபஸ்ட் டேயில் உங்களுக்கு 400 மெம்பர்ஸுக்கு 397 மெம்பர்ஸ் தான் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. 3 வேகன்சி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் டே ஆப்சண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பர்டிகுலராக நமக்கு கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் எப்படி என்ன பார்க்கணுங்கிறது இதே வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு அதாவது என்னென்ன டிபார்ட்மெண்ட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க இதுக்கான பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. என்ன அப்படின்னா சரி இப்போ முன்னாடி வந்து இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இதில் ஃபஸ்ட் ஒன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டார்டிங் பாருங்கள், உங்களுக்கு பர்டிகுலராக வந்து எஸ்சி எஸ்டி எம்பிசி அண்ட் பிசி பதிவு இருக்குது, ரிமைனிங் வந்து பிசிஎம் இதெல்லாம் இல்லைங்க சார் நான் எங்கே இருக்குது அப்படின்னா இதுலேயே லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கீழே வந்து பாருங்க, அது வந்து நீங்கள் உடனே பதட்டம் ஆகிக்க வேண்டாம். ஸோ கம்ப்ளீட்டாக இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே எல்லா கம்யூனிட்டிக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் பேஜ் நம்பர் 29, பேஜ் நம்பர் 29ல் உங்களுக்கு அங்கே டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சில இதுக்கு கட்டாயி வந்திருக்கு. ஓகே. எஸ்சிஏ பிசிஎம் எல்லா வேகன்சிக்குமே கம்ப்ளீட்டாக அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி ஜென்ரல் எல்லாத்துக்குமே கிளியராக தான் இருக்குது. ஸோ டே 2 போகிறவங்க இந்த பிடிஎஃப் வந்து டைரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதில் பர்டிகுலராக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இப்போ எக்ஸாம்பிள் நான் டிபார்ட்மெண்ட் கோடு சொல்லி எடுக்கணுங்க சார், எப்படி எடுக்கிறது? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ஹைவே டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் வந்து எம்பிசி கேட்டகரியில் இருக்கீங்க, எம்பிசி ஜென்ரலில் எடுக்கிறீங்கன்னா ஒரு 8 வேகன்சி இருக்குது. ஓகே. அப்போ டிபார்ட்மெண்ட் கோட் நம்பர் 25 சொல்லி ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் இப்போ 26 சொல்லி ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் நான் இது எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மைக்கில் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ விஏஓ ஆகட்டும் எல்லாமே இதில் பர்டிகுலராகவே கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி கவுன்சிலிங் அப்டேட் நம்மளோட யூடியூப் சேனல்லையும் வந்துடும். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டெலிகிராம்லையும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெய்லி கவுன்சிலிங் அப்டேட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம், ஆக்சிலேஷன் ஆகிக்காதீங்க. பதட்டம் இல்லாமல் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போயிருங்க. ஜெராக்ஸ் கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எதுவுமே கேட்கல, ஆனாலும் நீங்கள் கொண்டுட்டு போய்க்குங்க. ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.